அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் ஜாமீனுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடைக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கடந்த 20ஆம் தேதி விசாரணை நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து உடனடியாக அமலாக்கத்துறை சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்தார். அதாவது அமலாக்கத்துறையின் மேல்முறையீடு மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தார். இந்த மனு மீது உத்தரவு பிறப்பிக்கும் வரை கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கிய விசாரணை நீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்கப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். இதன் மூலம் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை மனு மீது இன்றைய தினம் தற்பொழுது விசாரணை நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது.